சந்தையில் இந்த குட்டி கேமிங் கன்சோலை வாங்கினா உள்ளே இந்த போக்கிமன் கேஸ்ட் இருந்துச்சு. போட்டு பார்க்கலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட இந்த மாதிரி சார்ஜுகள் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை கழட்டி சார்ஜ் போட முடியுதான்னு பார்ப்போம். நல்ல வேலை உள்ளேயே பேட்டரி இருக்குது. பேட்டரியில் சார்ஜ் இருக்கான்னு பார்ப்போம். சுத்தமாக சார்ஜ் இல்லை. இப்போ இந்த பேட்டரிக்கு சார்ஜ் போட்டுருக்கோம். இது கரெக்டாக கான்டாக்ட் ஆகான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, இங்கனுக்குள்ளே இது ஒரு சார்ஜிங் போர்டு. இந்த போர்டில் வந்து நம்ம ஒழுங்காக கான்டாக்ட் ஆகலைன்னா ப்ளூ கலரில் எரியும். கரெக்டாக கான்டாக்ட் ஆகிடுச்சுன்னா சிவப்பு கலரில் எரியும். அதே டைமு இங்கே சார்ஜர் யூஸ் பண்ணுறோம். இங்கனுக்குள்ளே வந்து 4வதுல 0.8 amps வருது. அப்படின்னா சார்ஜ் கரெக்டாக உள்ளே போகுது. சார்ஜ் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ நம்ம சார்ஜ் செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்ட்டு. கரெக்டாக 3.7 கிட்ட இருக்குது. இப்போ நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப இருட்டாக தெரியுது. நம்ம உள்ளே கொண்டு போய் பார்ப்போம். இதில் டே டைம்லாம் செட் பண்ண சொல்லுது. கீழே இருக்கிறது ஃபுல்லாக டச்சு தான், ஆனால் நெயில் டச்சு. நம்ம ஏதாவது திருப்பிலி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அனிமேஷன்லாம் பயங்கரமாக இருக்கு. ஞாபகமே இல்லையா எனக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்ததோ. கேமில் ஓப்பன் ஆகிடுச்சு, ஆனால் எப்படி விளாடுறதுனே தெரியல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கேம்லாம் நாங்கள் விளாண்டது கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இதில் வகை சார்ஜிங் போட்டு ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. நாங்கள் எங்கள் தேடியுமே கிடைக்கவே இல்லை. அதனால இதை தூக்கிட்டு டைப் சி போட்டு மாற்றலாம்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. பண்ணுவோமா வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கள்.